தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு அமைத்தது. குதிரை பேரம் நடத்தி சட்டசபையில் 144 உறுப்பினர்களின் பலத்தை காண்பித்தது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. காலங்காலமாக ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருந்து வந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தவுடன் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் சாய்ந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கேற்றால் அறிவாலயம் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது என உதயநிதி அவர்கள் திருமாவளவனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திருமாவளவன் அவர்கள் உதயநிதியின் எச்சரிக்கையை மீறி தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேர்தல் கூட்டணி கிடையாது என்று அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேர்தல் கூட்டணி கிடையாது என்று அறிவித்துள்ளார். அப்போ தேர்தல் கூட்டணி யார் என்று சொன்னால் தேர்தலின் பொழுது முடிவெடுத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய பார்வையெல்லாம் திமுகவின் பக்கம்தான் உள்ளது. தற்பொழுது அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். தேர்தல் கூட்டணி கிடையாது அப்படின்னா இப்போ என்ன கூட்டணி? கொள்ளையடிக்கிறதுலாம் கூட்டணி. தேர்தல் கூட்டணி கிடையாது, அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைச்சரவையில் இடம்பெற்று கொள்ளையடிக்கிறதுல தான் தாவேகாவோட கூட்டணி. ஒரு அமைச்சர் பதவி வாங்கி தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கு பெற்று முடிஞ்ச அளவு சுருட்டிட்டு போகிறது. அப்போ அதுக்கு தான் கூட்டணியா? தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றால் தமிழக வெற்றிக் கழகத்தோட அரசியல் கூட்டணின்னு தானே அர்த்தம், தேர்தல் கூட்டணின்னு தானே அர்த்தம். இவர் என்ன சொல்கிறாரு? தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி கிடையாது, அமைச்சரவையில் தான் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? கொள்ளையடிக்கிறதுல தான் கூட்டணி. ஆக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இனிமேல் பணப்பிரச்சனை இருக்காது, பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். திருமாவளவன் சொல்வதை நம்ப முடியாது. அவர் தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். சட்டசபை தேர்தல் முடிவடைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு RSS பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய் அப்படின்னாரு. இப்போ அதே விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் தான் அவருடைய கட்சி பங்கு பெற்றிருக்கு. ஆக தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாட்டை மாற்றுவார். ஒரே நிலைப்பாட்டில் திருமாவளவன் இருக்க மாட்டார். அவர் ஒரு அரசியல் வியாபாரி என்று தான் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேர்தல் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.